மிதுனம் ஆட்டம் இனிமேதான் சூடு பிடிக்க போகுது. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. அதாவது 12 வருடம் கழித்து இந்த நிகழ்வானது நடக்க இருக்கு. என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பாருங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது மட்டும்தான் எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் இந்த மே மாதம் நடக்க இருக்கு. ஸோ உங்க கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்க படிப்பா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இதுல எல்லாம் என்ன மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிதுனம் காலச்சக்கரத்தோடைய 3வது ராசிங்க. மிதுனம் எனக்கு ரொம்பவே பிடித்த ராசி. 12 ராசிகள்ல மிகவும் பிடித்த கலைநயம் மிக்க நகைச்சுவையான ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா அது மிதுனமா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த வகையில மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் முதல்ல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில இப்ப குரு அப்படியே போய் உட்கார்ந்தாரு. அதாவது கடந்த ஒரு வருஷமா உட்கார்ந்தவரு இன்னும் அங்கேயேதான் உட்கார்ந்துருக்காரு. அதாவது எப்படி வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிச்சாரமா வந்தாரு. அதிச்சாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட், ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப வேகமா உட்கார்ந்துருக்காரு. சோ அதே ஃபாஸ்டா வேகமா மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு ஜூன் மாசம் பயிற்சி ஆகுறாரு. நீங்க கேட்கலாம் என்னங்க அதிச்சாரம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். குரு ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1 வருடம் ஆகும். ஆனா இந்த டைம் பீரியட்ல குரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் மட்டும்தான் இருந்திருக்காரு. 5ல இருந்து 6 மாத காலம் தான் இருந்துட்டு திருப்பி முன்னாடி போயிட்டு திருப்பி வக்ரமாயி பின்னாடி போயிட்டு இப்ப திருப்பியும் கடகராசிக்கு வர போறா. இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல நடக்குது இந்த ஒரு குரு பயிற்சி. சரி, குரு மட்டும்தான் இருக்காரா, வேற யாரோ மிதுன ராசியில இல்லையான்னு கேட்டீங்கன்னா எஸ், இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கிரகமும் இந்த மே மாதம் இந்த குருவோட போய் சேரப்போது. அது என்னன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு உட்கார்றது அப்படின்றது வெகு சிறப்பு. அடுத்த ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய தைரியஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி. உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சனி கர்ம சனியா உட்கார்ந்துருச்சுங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 10ல தான் உட்கார்ந்துருக்க போறாரு. கடந்த 1.5 வருஷமா அவர் சும்மா போட்டு உங்களை புரட்டி எடுத்துட்டாரு. கரியர்ல வேலை வாய்ப்பு, தொழில், எந்த ஒரு தொழில் எடுத்தாலுமே மந்தம், ஸ்லோ, நிதானம். ஏன்னா சனி 10ல உட்கார்ந்தாலே கர்ம சனி. அப்ப செஞ்ச வேலையை திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. வேலையில சரியா ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அந்த ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணீங்கன்னா கூட ஊதியம் என்னமோ பாத்தீங்கன்னா சின்னதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை புரட்டி போட்ட காலம் கடந்த ஒரு 2 வருஷம். சரி, இனிமையாவது நல்லா இருக்குமா? சரி, இனிமையாவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனா உடனே கமெண்ட் செக்ஷன்ல என்ன நம்ம சொல்றீங்க, அட என்னங்க நீங்க சும்மா எதையாவது ஒண்ணு சொல்றீங்க, நான் 10 வருஷமால கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏன் நான் பட்ட கஷ்டத்துக்கு என்ன ஒரு தீர்வே காணுமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கேட்டீங்க. சி, உங்களுடைய தசா புக்தியை பாருங்க. உங்களோட தசா புக்திகள் தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்போ கர்ம சனியா இருக்கக்கூடிய இந்த காலகட்டமானது உங்களுக்கு ஒரு சில தடை தாமதத்தை சனி கொடுத்தாலும் கூட தொடர்ந்து நீங்க அதுக்காக முயற்சி பண்ணும்போது, தொடர்ந்து நீங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் போடும்போது சனி மாதிரி கொடுக்கறதுக்கு இங்க யாருமே இல்லை. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா சனி இந்த மே மாதம் தனியா தான் நிக்கிறார். எந்த ஒரு கிரக சேர்க்கையும் இல்லை, தொடர்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா சூரியனோட பார்வை இல்லை, செவ்வாவோட பார்வை, எந்த ஒரு பார்வையும் இல்லை. அப்பா நான் நிம்மதியா தனியா இருக்கேன், என்னை விட்டுருங்கப்பா, யாருமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா சனி உங்களுக்கு இந்த மாதம் இருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கலாமா? எஸ், இருக்கலாம். வேற வழி இல்ல. செவ்வாய் இருக்குதான் ஆகும். ஏன்னா வேற எங்க போறது அவரு. சனி செவ்வாய் தான் சுத்தமா ஆகாது. சோ சனியை விட்டு கொஞ்சம் விலகி வந்த செவ்வாய் இருந்துட்டு போட்டோம் 11ஆம் இடத்துல. அடுத்து ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், சூரியன். சோ இதுதான் உங்களுக்கு கிரக நிலை. இதுல மிக முக்கியமா நம்ம கரியர் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கரியர் செட்டில் ஆகிறதுக்கு, அதாவது கரியரோட செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கே ஒரு இழுபறியா தான் இருக்கு. இருக்கிற வேலையை விட்டு எப்படா துரத்துவாங்க அப்படின்னு ஒரு அடி வயித்துல ஒரு பயம். இருக்கிற வேலையை காப்பாத்திக்கணுமே, இல்லைன்னா போயினா இந்த வேலையை விட்டா பொழப்பு நடத்த முடியாது, எப்படி வீட்டை பாக்குறது, எப்படி மனைவியை பாக்குறது, எப்படி குழந்தைங்களை பாக்குறது, இப்படி 1008 டென்ஷன் மைண்ட்ல ஒரு டென்ஷன் ஓடிட்டே தான் இருக்கு.
வெளியே அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வெளியே எதையுமே காமிக்காம அப்படியே சிரிப்புல வாழ்றதுதான் மிதுனம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து ஒண்ணுமே நடக்கலப்பா, என் வாழ்க்கை நல்லாதான் இருக்கு, சிரிச்சுக்கிட்டே மழுப்புற ஒரு கேஸ். ஏன்னா மிதுனம் வந்து காலச்சக்கரத்துக்கு 3வது ராசி. அந்த புதனோட அந்த கலைத்தன்மை, நகைச்சுவை, அந்த ஒரு நளினமான தன்மை எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு இருக்கு. ஸோ வெளியே சிரிக்கிறேன் உள்ள அழுகிறேன் அப்படின்னா அது வந்து மிதுனம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கர்ம சனி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு. ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நல்லது நடக்குமா நடக்காதா, எங்களுக்கு எங்கெங்க மேரேஜ் நடக்குது, நாங்களும் பொண்ணு பார்த்துட்டே தான் இருக்கோம் அப்படின்னு ஆண்கள் வரும். பெண்கள், எங்களுக்கு மேரேஜ்ல சுத்தமா விருப்பமே இல்லைங்க, போதும் எங்களை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்புல இருக்கீங்க. சோ இது வந்து ஒருவித கால சூழ்நிலை தான். பட் இந்த மே மாதம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கா, வீட்டுல பேசுவாங்களா, அம்மா போயிட்டு பேச முடியுமா, பொண்ணு சைட்ல போய் பேச முடியுமா, இல்ல பையன் சைட்ல இருந்து வரணுமா, அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசியில இப்ப சுக்கிரன் இருக்காரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து குரு இருக்காரு. ராசிக்கு 7ஆம் வீட்டோட அதிபதி வந்து உங்களுக்கு குரு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வீட்டோட அதிபதி குரு இப்ப ராசியிலே வந்து உட்கார்ந்து உங்களோட 7ஆம் வீட்டை பார்த்ததுனால போக்கஸ் வந்து டுவர்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, உங்க பார்ட்னர்ஷிப்ல இருக்கு. ஸோ உங்க பார்ட்னர்ஷிப்ல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து இந்த மாதம். தேவையில்லாத சண்டை சச்சரவெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நீங்க சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கால்குலேட்டிவ். மிதுன புதன் வந்து ரொம்பவே கால்குலேட்டிவ். இது பேசலாமா வேண்டாமா, பேசினா பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை யோசிச்சு யோசிச்சு பேசுவீங்க. ஏன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணி போற இடத்துல நீங்க இருங்க. மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் வந்து அதுக்கான முடிவுகளை நீங்க எடுக்கலாம். ஸோ முடிவுகள் எடுக்கலாம், டிசைட் பண்ணலாம், கரெக்டான ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்க வந்து இது பண்ணலாம். ஸோ எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் போது இந்த மாதம் நல்லா இருக்கா, இல்ல நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல தவறான பாதைக்குள்ள நாங்க போயிட்டு இருக்கோமானா மிதுன ராசிக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன். என்னன்னா மிதுனம் வந்து இரட்டை தன்மை இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ உங்களோட டெசிஷன் எப்பவுமே நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா 2 பக்கமாவே எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு சைட்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டா டெசிஷன் எடுப்பீங்க. நீங்க 2 பக்கமா எடுக்க ஆனா குழப்பம் தான் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ புதன் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கால்குலேஷன்ஸ் போட முடியாது. கன்னி புதன் மாதிரி மிதுன புதன் கிடையாது. கன்னி புதன் வந்து ரொம்பவே கால்குலேட் பண்ணும், அனாலிசிஸ் பண்ணும். பட் மிதுனம் அப்படின்றது அந்த அளவுக்கு கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. டெசிஷன் ரொம்ப ஃபாஸ்டா மேக் பண்ணுவீங்க. பட் அதை நீங்க கரெக்டா எடுக்கிறீங்களா அப்படின்றத 1க்கு 2 வாட்டி செக் பண்ணணும். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, உங்க அட்வைசர்ஸ் கிட்ட கேளுங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கேட்கும் போதுதான் உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சில நேரம் தெளிவு இல்லாமலே இருப்பீங்க. ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். நம்ம இல்லைனாலும் நம்ம வந்து உண்மையை மறைக்க முடியுமா சொல்லுங்க? உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது இல்லையா? சோ அப்போ மிதுனத்துல பிறந்த நீங்க படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்க வந்து டெசிஷன் எடுக்கும் போது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த தடுமாற்றம் மே 11ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு இருக்காது. ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல பொசிஷனுக்கு வராரு. உங்களுடைய ராசிநாதனான புதன் சூரியனோட இணைவுல இருந்து புதாதித்ய யோகமானது ஏற்படுது. அதாவது ஒரு தெளிந்த அறிவு, ஒரு தெளிந்த ஞானம், சோ பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு டைம், இது எல்லாமே உங்களுக்கு இந்த மே மாதம் இருக்கும். தேவையில்லாதவங்க கிட்ட மட்டும் நீங்க உற வச்சுக்காது. நீங்க தேவையில்லாதவங்க கிட்ட உற வச்சுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டெசிஷன்ல அவங்க தலையிட்டு அவங்களுடைய விஷயத்த திணிக்க பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த விஷயத்த 2 கட்டாலாம் வர யோசிப்பீங்க. அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு போட்டு அந்த ஒரு விஷயத்த நீங்க எடுக்கும்போது தப்பா போய் முடியறதுக்கு 100% வாய்ப்பு. இந்த மே 11ஆம் தேதிக்கு மேல நீங்க அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனான புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறையிறது அப்படின்றது ஒரு சில உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை கொடுத்தாலும் கூட கர்ம சனி அப்படின்றவர் வந்து எந்த வகையிலும் உங்களுக்கு எடுக்க மாட்டாருன்றதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும். ரிஷபராசி பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கன்சல்டேஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய கன்சல்டேஷன்ஸை நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் முறைப்படிதான் இருக்கும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சின்ன ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு கொடுங்க. நன்றி.